வணக்கம் ராஜேஸ்வரி. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவே வெயிலானது அதிகமாக காய்ந்து வந்தன. குறிப்பாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாகவே வெயில் தாக்கமானது இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி வெயிலுமானது தொடங்கியது. அந்த கத்திரி வெயில் தொடங்கிய நாட்களிலிருந்து 2 நாட்களாகவே அதிக அனல் காற்றானது வீச தொடங்கியது. இதனால் பொதுமக்கள் வீடுகளில் உள்ளவே இருக்க முடியாத சூழல் தான் காணப்பட்டன. இந்த நிலையில இன்று அதாவது நள்ளிரவு முதல் வேலூரில் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வேலூர், காட்பாடி, குடியாத்தம், கேவி குப்பம் இந்த பகுதிகளில் நள்ளிரவு முதலே பரவலான மழையானது பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்றானது வீச தொடங்கியிருக்கின்றன. இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, பொதுமக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் பார்த்தோம்னால் குடியாத்தம் அடுத்த வளத்தூர் பகுதியில் இந்த நள்ளிரவு முதல் பெய்த மழையினாலே வரக்கூடிய வெள்ளமானது வீடுகளில் புகுந்திருக்கின்றன. அதாவது அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தங்கள் பகுதிகளில் கழிவுநீர் கால்வாயானது அமைக்கப்படாததே இதற்கு காரணம் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வளத்தூர் கிராமமானது அந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாயானது அமைக்க வேண்டும் என இதற்கு முன்பாகவே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அதற்கு செவிசாய்க்கவில்லை என்று தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் நள்ளிரவு முதல் பெய்த இந்த மழையின் காரணமாக சுமார் ஒரு 10 வீட்டுக்கு மேலாக பார்த்தோம்னால் தண்ணீரானது உள்ளே நுழைந்திருக்கின்றன. இந்த தண்ணீர் அந்த வீடுகளில் நுழைந்ததன் காரணமாக பொதுமக்கள் நள்ளிரவு முதலே உறங்காமல் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த நிலை ஏற்பட்டும் எந்த ஒரு அதிகாரியும் தங்களை பார்க்கவில்லை என ஒருபுறம் பொதுமக்கள் குற்றம் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தி தங்களுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையானது குறைவான மழைதான். ஆனால் இனிவரும் காலங்களில் அதிகமான மழை பெய்தால் வீடுகளுக்குள் அதிகமாக தண்ணீர் வரும். ஆகவே தங்களுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இருந்த போதிலும் தற்போது மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இந்த மழையானது பெய்து வருகிறது. அதே போன்று வானிலை ஆய்வு மையமும் இந்த மழை தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வரும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதனால் குளிர்ச்சியான நிலைமை ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றன கூறலாம் என்ற ஐஸ்வரி. விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார்.